இது நம்ம ஐயா கோச்சிங் சென்டர். வாங்க படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. வணக்கம். யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வால்யூம் 3 பேஜ் நம்பர் 188ல இருந்து இருக்க क्वेश्चनக்கான சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போறது क्वेश्चन நம்பர் 6, 7, 8க்கான சொல்யூஷன்ஸ். क्वेश्चन நம்பர் 6. A conducting loop, circular loop, is placed in a uniform magnetic field 0.04 Tesla with its plane perpendicular to the magnetic field. The radius of the loop starts shrinking at 2 mm per second. The induced EMF in the loop when the radius is 2 cm is. Suppose ஒரு circular loop இருக்கு, அது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல 0.04 டெஸ்லாங்கிற மேக்னிடியூட்ல இருக்கு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு சொல்லிருக்காங்க. அந்த ரேடியஸ் ஆஃப் த லூப்னு பார்த்தோம்னா அது ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 மில்லிமீட்டருங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா அதோட ரேடியஸ் 2 சென்டிமீட்டரா இருக்கிறப்ப அந்த லூப்ல ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ங்கிறது ஜைங்கிறது மைனஸ் LdI/dt அப்படின்னு சொல்லலாம். இல்ல டைரக்டா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ கிவன் பார்த்தோம்னா Dங்கிறது 0.04 டெஸ்லா. ஸோ எவ்வளவு தூரம் ரேடியஸ் ஷ்ரிங்க் ஆகுது, dr/dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் அப்படின்றது 2 மில்லிமீட்டர் per செகண்ட். சப்போஸ் ஆறுங்கிறது 2 சென்டிமீட்டரா இருக்கிறப்ப அங்க ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ் இஎம்எஃப் என்ன கொஸ்டின். சப்போஸ் இது ஒரு சர்க்குலர் ரிங் வச்சுக்கோம். ஸோ இதோட ஏரியா வெக்டர் அப்படின்றது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்கு. இதோட பிளேன் அப்படின்றது பெர்பெண்டிகுலரா இருக்கு. இது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த இதோட டிஸ்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. வேற இதோட வெக்டர் குவான்டிட்டி, இது நார்மல் வெக்டர், இந்த டிஸ்கோட நார்மல் வெக்டர் அப்படின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலா இருக்கு. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ தி சர்க்குலர் ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைங்கிறது பி வெக்டருக்கும் ஏரியா வெக்டருக்குள்ள டாட் ப்ராடக்ட். ஏரியா வெக்டர்ங்கிறது இந்த நார்மல் வெக்டர், இது பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு இந்த ரிங்ல இருக்கு. அப்படின்னா இந்த பி வெக்டருக்கும் இந்த ஏரியா வெக்டருக்குள்ள ஆங்கிள் அப்படின்றது 0 டிகிரி. ஸோ இது ஒரு ஸ்கேலர் டாட் ப்ராடக்ட் இருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா BA cos θ கிடைக்கும். பிக்கும் ஏக்கும் உள்ள ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ cos 0 அப்படின்றது 1 ஆயிடும். ஸோ பை அப்படின்றது BA அப்படின்னு கிடைக்கும். வேற இங்க ஏங்கிறது ஏரியா கிராஸ் செக்ஷன், பிங்கிறது அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். பியோட வேல்யூங்கிறது 0.04 டெஸ்லா. வேற இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன்ங்கிறது இங்க ஒரு ரிங்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் சர்க்குலர் ரிங். ஸோ πr² அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ ஃப்ளக்ஸ்ங்கிறது B/r². பட் கண்டிஷன் இப்படி பார்த்தோம்னா இங்க ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 மில்லிமீட்டருங்கிற அளவுக்கு இதோட ரிங்கோட ரேடியஸ் அப்படின்றது குறைஞ்சிட்டே இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்டியூஸ் இஎம்எஃப். இன்டியூஸ் இஎம்எஃப்ங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப் psi அப்படின்றது dϕ/dt. நமக்கு phi இருக்கு. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். என்னதுன்னா b அண்ட் πங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரேடியஸை நம்ம என்ன பண்ணலாம், டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்டியூஸ் இஎம்எஃப்ங்கிறது b/r² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r. அகைன் அந்த டிஃபரன்ஷியல் டேர்ம் அப்படின்றது dr/dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க b, phi, 2 and r எல்லாமே நமக்கு நோன் வேல்யூஸ். அதே மாதிரி dr/dt அப்படின்றது 2 மில்லிமீட்டர் per செகண்ட். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்னு பார்த்தோம்னா 0.32 into pi into 10⁻⁻5 கிடைக்கும். சொல்யூஷன்ல பார்த்தோம்னா மைக்ரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 0.3ல 3 அப்படின்னு மாத்திட்டோம்னா இங்க 10⁻⁻1 போயிடும். ஸோ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்றது 3.2 pi மைக்ரோவோல்ட்னு கிடைக்கும். ஆப்ஷன்ல டி ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்த வேல்யூ இங்க மேட்ச் ஆகுது. ஸோ சரியான ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆன்சர் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் கொஸ்டின் பட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு. A conducting circular loop is placed in a uniform magnetic field D is equal to 0.025 Tesla with its plane perpendicular to the loop. The radius of the loop is made to shrink at a constant rate of 1 millimeter per second. The induced EMF when the radius is 2 centimeter is. So again
இங்க B யோட வேல்யூவையும் அந்த லூப்போட ரேடியஸ் ஷ்ரிங்க் ஆகிற ரேட்டும் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதே மாதிரி இங்க இந்த லூப் ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கு, அந்த லூப்பும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா ஆங்கிள்ங்கிறது அமௌண்ட் பார்த்த மாதிரி 0 டிகிரி. ஸோ பிங்கிறது இப்போ 0.025 டெஸ்லா dr by dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரிங் அப்படின்றது 1 millimeter per second. சப்போஸ் ஆறுங்கிறது 2 சென்டிமீட்டர் இருக்கிறப்ப இன்டியூஸ் எம்எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் மாற்றி போட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கு, அதோட ஏரியா வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ டிகிரி அப்படின்றது 0 டிகிரி, தீட்டா அப்படின்றது 0 டிகிரி. இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா dr by dt 1 millimeter அப்படின்றது ஒரு செகண்டுக்கு குறைஞ்சிட்டே டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படின்றப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது B வெக்டருக்கும் A வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட். ஸோ காஸ் தீட்டா கிடைக்கும். இந்த தீட்டாங்கிறது 0 டிகிரி அப்படின்னா ஃப்ளக்ஸ்ங்கிறது dA. இந்த ஏரியாங்கிறது πr² அப்படின்னா இன்டியூஸ் EMFங்கிறது dϕ by dt. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா r² டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கொடுத்தோம்னா 2r × dr by dt கிடைக்கும். ஸோ இங்கே dr by dtங்கிறது 1 millimeter per second, r அப்படின்றது 2 சென்டிமீட்டர்ல இருக்கிறப்ப இதோட இன்டியூஸ் EMF என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஸோ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.1 × π × 10⁻⁵ கிடைக்கும். ஸோ 0.1 10⁻⁴ கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு 5 மைக்ரோ வோல்ட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றத நமக்கு தேவையான சரியான சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. In the given circuit, the reading of voltmeter V1 and V2 are 300 volts each. The reading of the voltmeter V3 and the ammeter A are respectively. So question பார்த்தோம்னா ஒரு சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட், சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட்ல V1 and V2 அப்படின்றது 300 volts each இருக்கு. அப்படின்னா என்னன்னா இண்டக்டன்ஸுக்கு அக்ராஸும் கெப்பாசிட்டன்ஸுக்கு அக்ராஸும் இருக்கிற வோல்டேஜ் டிராப் அப்படின்றது ஈக்குவல். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜும் இந்த சர்க்யூட்ல ப்ரோ ஆயிட்டு இருக்க கரண்ட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட் ஒரு இன்ஹரண்டா என்ன சொல்றாங்கன்னா இந்த எல்சிஆர் சர்க்யூட் அப்படின்றது ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிவன்ல பார்த்தோம்னா V1 and V2ங்கிறது ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறது ஈக்குவல். V3 அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அம்மீட்டர்ல போயிட்டு இருக்கு கரண்ட் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா VL = VC அப்படின்னா இந்த சர்க்யூட் ரெசனேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அதோட இம்பிடன்ஸ் அப்படின்றது ஆருக்கு ஈக்குவல். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அப்ளை பண்ற இந்த ஏசி வோல்டேஜ் தான். ஸோ VR வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் அப்படின்றது 220 வோல்ட். அப்ப கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ ஐங்கிறது V/R சப்ஸ்டிட் பண்ணா இங்க இம்பிடன்ஸ்ன்றது டைரக்டா Z ஆயிடும், which is equal to R கிடைச்சிடும். ஸோ இங்க ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 100 ohm. ஸோ கரண்ட் அம்மீட்டர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்க கரண்ட்ன்றது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ் கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது அங்க அப்ளை பண்ற ஏசி வோல்டேஜ் 220 வோல்ட். இம்பிடன்ஸோட வேல்யூன்னு பார்த்தோம்னா இங்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இது 100 ohm. அப்படின்னா அங்க இருக்க கரண்ட்னு பார்த்தோம்னா 2.2 ஆம்பியர். ஸோ அம்மீட்டர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்க கரண்ட்ங்கிறது 2.2 ஆம்பியர். இந்த வோல்ட் மீட்டர் V3 அதுக்கு அக்ராஸா டிராப் ஆகிற வோல்டேஜ் பார்த்தோம்னா 220 வோல்ட். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது நமக்கு தேவையான